அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை பார்க்க போகின்றோம். இனி ராசிகளுக்கான பலன்கள். விரைவாக காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய மேசராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராசி அதிபதியான செவ்வாயும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியன், புதன் மற்றும் கேது பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் மேசராசி அன்பர்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சில அன்பர்களுக்கு சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அதிகாரத்துடன் கூடிய பதவிகளும் சில அன்பர்களுக்கு கிடைக்கும். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். திருமண வயது வந்தும் திருமணமாகாத அன்பர்களுக்கு வீட்டில் திருமண பேச்சுக்கள் ஆரம்பம் ஆகும். வெல்ல முடியாத பகைவர்களையும் சில மேசராசி அன்பர்கள் எளிதில் வென்று விடுவீர்கள். பகைவர்களே இல்லாத சூழ்நிலைகளும் சில அன்பர்களுக்கு ஏற்படும். தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்ந்து இருப்பதால் சில மேசராசி அன்பர்களை வஞ்சகர்கள் ஏமாற்றப்பட வாய்ப்புகள் உள்ளதால் சற்று கூடுதல் கவனத்துடன் எந்த ஒரு காரியத்தையும் மேற்கொள்வது நல்லது. தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப வீட்டில் சந்திரன் உச்சம் பெற்று அமர்ந்திருப்பதால் பல விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும். சொத்து சுகம் ஏற்படும். பெயரும் புகழும் உண்டாகும். செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி மாலை முதல் செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். புதிய ஆடைகள் கிடைக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். இன்ப அனுபவங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி இரவு முதல் செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் நல்ல இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். 4ஆம் இடமானது வீட்டை குறிப்பதால் 6 குளம் கடலோரத்தில் தங்களுக்கு புதிய வீடுகள் அமையும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். தாய்மொழி சொத்துக்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி காலை முதல் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். பொருள் வரமும் தனவரமும் நன்றாக இருக்கும். வாழ்க்கையின் உயர்ந்த நிலையினை அடைவதற்கான முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சுப்பிரமணியர் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு யோகத்தை அளிக்கும். ஓய்வில்லாமல் உழைத்துக் கொண்டிருக்கும் ரிஷபராசி அன்பர்களே, தங்களது ஜென்ம ராசியில் குரு பகவானும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியன், புதன் மற்றும் கேது பகவானும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில ரிஷபராசி அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் கிடைக்கும். வேலை செய்யும் இடத்திலும் மேல் அதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் அகலும். சில ரிஷபராசி அன்பர்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். தெய்வ வழிபாட்டின் மூலமாக தாங்கள் பல விஷயங்களை சாதிக்க இயலும். தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்து இருப்பதால் தாங்கள் எவ்வளவுதான் ஆற்றலும் செல்வாக்கும் படித்தவர்களாக இருந்தாலும் பகைவர்களாலும் நோய்களாலும் சில இன்னல்களை சந்திக்க நேரிடும். சில அன்பர்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளில் ஏதாவது ஒரு வகையில் சிறு சிறு இடையூறுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். சில அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது கௌரவ குறைவு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி மாலை வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் உச்சம் பெற்று அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். வாழ்க்கையில் உயர்வு பெறுவதற்கு நன்கு உதவி புரிவார். சிற்றின்ப சுகம் நன்றாக அமையும். பந்தயத்தில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சில அன்பர்களுக்கு திடீர் பணவரவு ஏற்படும். செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி மாலை முதல் செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப வீட்டிற்கு சந்திரன் வருவதால் பல விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும். தன வீடாக இருப்பதால் வீட்டிற்காக செலவு செய்ய நேரிடும். சில ரிஷபராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக பெயரும் புகழும் கிடைக்கும். செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி இரவு முதல்
செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் நன்கு பலம் பெற்று அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏற்படும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி காலை முதல் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் நல்ல மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். நீர்நிலைகள் நிறைந்த பகுதியில் தங்களுக்கு புதிய வீடுகள் அமையும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். ஏதேனும் வழக்குகள் தங்களுக்கு கோர்ட்டில் நடைபெற்று கொண்டிருந்தால் அவற்றில் தங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் கிடைக்கும். துர்க்கை வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு பலத்தை அளிக்கும். புத்திசாலித்தனத்தால் வெற்றிகளை தன்வசம் ஆக்கிக் கொள்ளக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே, தங்களது ஜென்ம ராசியில் செவ்வாயும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதனும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் மிதுன ராசி அன்பர்கள் தாய் மற்றும் மனைவியின் மூலமாக நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். பிரிந்திருந்த நண்பர்கள் மீண்டும் வந்து சேர்வார்கள். வாகன தொழில் புரிபவர்கள் நல்ல வருமானத்தை பார்க்கக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. தெய்வ வழிபாடு அதிகரிக்கும். தெய்வ வழிபாட்டின் மூலமாக தாங்கள் பல விஷயங்களை சாதிக்க இயலும். குடும்பத்தின் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். தங்களது நிர்வாக திறமை நன்கு வெளிப்படுத்துவதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சில மிதுன ராசி அன்பர்கள் புதிய வீடுகளை கட்டுவதற்கும் அல்லது வீடு பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகம். தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் தங்களது உடல் ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். எந்த ஒரு செயலையும் தாங்கள் நிதானத்துடன் மேற்கொண்டாலே போதும். அனைத்தும் தங்களுக்கு வெற்றிகரமாக நடைபெறும். செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் சில மிதுன ராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். சில அன்பர்களுக்கு தொலைத்தொடர்புகளாலும் பிரச்சனைகள் நிகழும். செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி மாலை முதல் செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி இரவு வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் அமர்ந்து இருப்பதால் வாழ்க்கையில் உயர்வு பெறுவதற்கு நன்கு உதவி புரிவார். பந்தயத்தில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் உண்டாகும். செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி இரவு முதல் செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப வீட்டில் சந்திரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். தன வீடாக இருப்பதால் வீட்டிற்காக செலவு செய்ய நேரிடும். சொத்து சுகம் ஏற்படும். பெயரும் புகழும் உண்டாகும். செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி காலை முதல் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் சுப பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் ஏற்படும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சிறப்பான இன்ப அனுபவங்கள் உண்டாகும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். காலபைரவர் வழிபாடு தங்களது இடர்பாடுகளை நீக்கும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். தெளிந்த சிந்தனையுடன் செயல்படக்கூடிய கடகராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியன், புதன் மற்றும் கேது பகவானும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் கடகராசி அன்பர்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். சில கடகராசி அன்பர்கள் வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவது வாய்ப்புகள் உண்டு. வாகன தொழில் புரிபவர்கள் நல்ல வருமானத்தை பார்க்கக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. சில அன்பர்களுக்கு இழந்த பதவிகள் திரும்ப கிடைக்கும். சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தங்களது ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் எந்த ஒரு காரியத்தையும் சற்று பொறுமையுடன் மேற்கொள்வது நல்லது. பண விஷயத்தில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். தங்களது பேச்சில் கவனம் தேவை. செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். வெளியூர் பயணங்கள் மூலமாக நன்மைகள் உண்டாகும். பந்தயத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள்.
உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் வழியில் ஆதாயம் அடைவீர்கள். வேலையாட்களின் மூலமாக நல்ல வருமானம் வரும். செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி மாலை முதல் செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் சில கடகராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது கௌரவ குறைவு உண்டாகும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி இரவு முதல் செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி காலை வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். வாழ்க்கையில் உயர்வு பெறுவதற்கு நன்கு உதவி புரிவார். சிற்றின்ப சுகம் நன்றாக அமையும். பந்தயத்தில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். திடீர் பணவரவு ஏற்படும். செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி காலை முதல் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப வீட்டிற்கு சந்திரன் வருவதால் பல வழிகளிலும் நன்மைகள் கிடைக்க பெறுவீர்கள். சில கடகராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக பெயரும் புகழும் கிடைக்கும். சிவபெருமான் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சக்தி வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். அதிகாரம் மிக்க சிம்மராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதனும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் சிம்மராசி அன்பர்கள் மேற்கொள்ளும் நல்ல முயற்சிகளில் பல வெற்றிகளை பெறுவீர்கள். சில அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் கிடைக்கும். சில சிம்மராசி அன்பர்களுக்கு தொழில் மாற்றம் நிகழ்வதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம். சில அன்பர்கள் புதிய தொழில்கள் தொடங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. தாங்கள் எதிர்பார்க்காத ஒரு புதிய பதவி தங்களை தேடி வரும். செல்வமும் செல்வாக்கும் பெருகும். தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில சிம்மராசி அன்பர்களை வஞ்சகர்கள் ஏமாற்றப்பட வாய்ப்புகள் உள்ளதால் சற்று கூடுதல் கவனத்துடன் எந்த ஒரு காரியத்தையும் மேற்கொள்வது நல்லது. சில சிம்மராசி அன்பர்கள் வேலையின் காரணமாக தங்களது குடும்பத்தை விட்டும் பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். ஏராளமான பொருள் வரமும் தனவரமும் கிடைக்கப் பெறுவீர்கள். உறவினர்கள் உதவிகரம் நீட்டுவார்கள். உன்னதமான பல நல்ல காரியங்களை செய்வீர்கள். சில சிம்மராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தில் வேலைவாய்ப்பு கிடைக்கும். செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி மாலை முதல் செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் எந்த ஒரு வேலையையும் எளிதில் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். பந்தயத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். வேலையாட்களின் மூலமாகவும் நல்ல வருமானம் வரும். சில சிம்மராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டு பயணங்களின் மீது ஆர்வம் ஏற்படும். செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி இரவு முதல் செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சில சிம்மராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். சில அன்பர்களுக்கு தொலைத்தொடர்புகளாலும் பிரச்சனைகள் நிகழும். செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி காலை முதல் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி மாலை வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். தாங்கள் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சில சிம்மராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித பரபரப்பு இருந்து கொண்டே இருக்கும். கால பைரவர் வழிபாடு தங்களது துயரை நீக்கும். தினமும் சூரிய பகவானை வழிபாடு செய்வது தங்களுக்கு நன்மையை தரும். சமயோஜித புத்தியுடன் செயல்படக்கூடிய கன்னிராசி அன்பர்களை தங்களது ஜென்ம ராசியிலேயே சூரியன், புதன் மற்றும் கேது பகவானும், ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் மிகவும் யோகம் தரக்கூடிய காலமாக தற்சமயம் கன்னிராசி அன்பர்களுக்கு உள்ளது. செய்யும் தொழிலில் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். தாங்கள் மேற்கொள்ளும் நல்ல முயற்சிகளில் பல வெற்றிகளை பெறுவீர்கள். எதிர்பாராத வகையில் தங்களுக்கு பல வழிகளிலும் உதவிகள் கிடைக்கும். திருமண வயது வந்தும் திருமணமாகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. தங்களது எண்ணங்கள் எல்லாம் ஈடேறுவதற்கு அனைத்து கிரகங்களும் உதவி புரியக்கூடிய நிலையில் இருப்பதால் இதனை நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான அனைத்து வகையான முயற்சிகளையும் மேற்கொள்ளுங்கள். தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகு பகவான் அமர்ந்து இருப்பதால் மற்றவர்கள் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. இல்லை எனில் தங்களுக்கு பண விரயம் அல்லது கௌரவ குறைவு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி மாலை வரை
தங்களது ராசிக்கு சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக இருப்பீர்கள். செல்வம் குவியும். சங்கீதம், நாடகம் போன்றவற்றில் ஈடுபாடுகள் அதிகமாகும். சில கன்னிராசி அன்பர்களுக்கு குழந்தை பேறு ஏற்படும். உறவினர்களும் நல்ல உதவி செய்வார்கள். செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி மாலை முதல் செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். வாழ்க்கையில் நல்ல வசதி வாய்ப்பு கிடைக்கும். சில கன்னிராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பும் கிடைக்க பெறுவீர்கள். மனைவி மக்களால் மகிழ்ச்சி ஏற்படும். உறவினர்கள் உதவிகரம் நீட்டுவார்கள். செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி இரவு முதல் செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். வெளியூர் பயணங்கள் மூலமாக நன்மைகள் நடைபெறும். பந்தயத்தில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். எந்த ஒரு செயலையும் எளிதில் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். உடன் பிறந்த மூத்த சகோதர சகோதரிகளின் வழியே நல்ல லாபம் அடைவீர்கள். சில கன்னிராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டு பயணங்களின் மீது ஆர்வம் உண்டாகும். செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி காலை முதல் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சில கன்னிராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சில அன்பர்களுக்கு தொலைத்தொடர்புகளாலும் பிரச்சனைகள் நிகழும். குரு பகவான் வழிபாடு தங்களது வாழ்க்கைக்கு மேன்மையை தரும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். துடிப்புடன் தங்களது பணிகளை மேற்கொள்ளக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே, தங்களது ஜென்ம ராசியில் ராசி அதிபதியான சுக்கிரனும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதனும் அமர்ந்து இருப்பதால் துலாம் ராசி அன்பர்களுக்கு சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏற்படும். அத்துடன் சில அன்பர்களுக்கு புதிய பதவிகள் மற்றும் வாகன வசதிகள் உண்டாகும். செல்வந்தர்களின் நட்புகளும் சில அன்பர்களுக்கு கிடைக்கும். எவரை கண்டும் அஞ்சாத ஊக்கம் பிறக்கும். வெல்ல முடியாத பகைவர்களையும் தாங்கள் எளிதில் வென்று விடுவீர்கள். தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில துலாம் ராசி அன்பர்கள் யாராவது ஒருவருடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். எதிலும் பொறுமையுடன் செயல்பட்டாலே போதும். அனைத்தும் தங்களுக்கு வெற்றிகரமாக நடைபெறும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பண விஷயத்தில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். வாக்குறுதிகள் அளிப்பதில் கூடுதல் கவனம் தேவை. செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் சில துலாம் ராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். வீண் பழியும் சில அன்பர்களுக்கு வந்து சேரும். மொத்தத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி மாலை முதல் செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக இருப்பீர்கள். உறவினர்கள் நல்ல உதவி புரிவார்கள். ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் உண்டாகும். சில துலாம் ராசி அன்பர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி இரவு முதல் செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மனைவி மக்களால் மகிழ்ச்சி ஏற்படும். உறவினர்கள் உதவிகரம் நீட்டுவார்கள். ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் உண்டாகும். உன்னதமான பல நல்ல காரியங்களை செய்வீர்கள். சில துலாம் ராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி காலை முதல் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். வெளியூர் பயணங்கள் மூலமாக நன்மைகள் உண்டாகும். பந்தயத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். வேலையாட்களின் மூலமாகவும் நல்ல வருமானம் வரும். அரசாங்கத்தின் மூலமாக பெயரும் புகழும் கிடைக்கும். குல தெய்வ வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். பிடிவாதத்தால் வெற்றிகளை தன்வசமாக்கிக் கொள்ளக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் மற்றும் கேது பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் சுக்கிரனும் அமர்ந்து இருப்பதால் சில விருச்சிக ராசி அன்பர்கள் வெற்றியால் புதிய பதவியை பெறுவீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் முடிந்து நல்ல லாபமும் கிடைக்க பெறுவீர்கள். திருமண வயது முந்தும் திருமணமாகாத அன்பர்களுக்கு வீட்டில் திருமண பேச்சுக்கள் ஆரம்பமாகும். சில அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். அடிக்கடி விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். சில விருச்சிக ராசி அன்பர்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகு பகவானும்,
ராசிக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் தங்களது குழந்தைகள் வழியில் செலவுகள் அதிகரிக்கும். வேலையின் காரணமாக சில அன்பர்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. சில விருச்சிக ராசி அன்பர்களது அறிவு தீய வழிகளிலேயே செல்வதால் அவர்களுக்கு பண விரயம் அல்லது கௌரவ குறைவு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம். செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு வாகன வசதிகள் பெருகும். சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் உண்டாகும். மனைவியால் மகிழ்ச்சி ஏற்படும். செய்யும் தொழிலிலும் நல்ல வருமானம் வரும். செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி மாலை முதல் செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் சில விருச்சிக ராசி என்பவர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். எந்த ஒரு செயலையும் சற்று கூடுதல் கவனத்துடன் மேற்கொள்வது நல்லது. 2 நாட்கள் பொறுத்திருந்து எந்த ஒரு நல்ல முடிவுகளையும் மேற்கொள்ளுங்கள். செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி இரவு முதல் செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக இருப்பீர்கள். ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். சில விருச்சிக ராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கப் பெறுவீர்கள். தாயின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கும். செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி காலை முதல் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். உன்னதமான பல நல்ல காரியங்களை செய்வீர்கள். மனைவி மக்களால் மகிழ்ச்சி ஏற்படும். ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் உண்டாகும். சில விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். சுப்பிரமணியர் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சூரிய பகவான் வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். காலத்திற்கு தகுந்தாற்போல் தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரியன் புதன் மற்றும் கேது பகவானும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் சுக்கிரனும் அமர்ந்து இருப்பதால் தனுசு ராசி அன்பர்கள் எதிரிகளை அஞ்சும்படியான வெற்றிகளை பெறுவீர்கள். தங்களது குழந்தைகளாலும் இளம் மங்கையர்களினாலும் நல்ல லாபத்தை அடைவீர்கள். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். தாங்கள் மேற்கொள்ளும் எந்த ஒரு காரியத்திலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த காரியங்கள் வெற்றிகரமாக நிறைவேறும். யாருடைய தயவையும் எதிர்பாராதவராக தாங்கள் இருப்பீர்கள். மண்ணை தொட்டாலும் பொன்னாகக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் சில தனுசு ராசி அன்பர்களுக்கு கைக்கு எட்டிய தூரத்தில் இன்பங்கள் இருந்தாலும் அதனை அனுபவிக்க இயலாத சூழ்நிலைகள் ஏற்படும். சில அன்பர்கள் யாராவது ஒருவருடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படும். எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தாலும் சில அன்பர்களுக்கு துன்பமானதாகவே தெரியும். செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறிவிட வாய்ப்புகள் உண்டு. ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி மாலை முதல் செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் தங்களது சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். மனைவியால் மகிழ்ச்சி ஏற்படும். செய்யும் தொழிலிலும் நல்ல வருமானம் வரும். வழக்குகளில் முன்னேற்றம் ஏற்படும். செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி இரவு முதல் செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமமாக இருப்பதால் சில தனுசு ராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். வீண் பழியும் சில அன்பர்களுக்கு வந்து சேரும். பொருள் இழப்பும் உண்டாகும். மொத்தத்தில் எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் நல்லது. செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி காலை முதல் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக இருப்பீர்கள். செல்வம் குவியும். சங்கீதம், நாடகம் போன்றவற்றில் ஈடுபாடுகள் அதிகமாகும். தாயின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். குல தெய்வ வழிபாடு தங்களது துயரை துடைக்கும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். விரைந்து காரியங்களை முடிக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரியன் புதன் மற்றும் கேது பகவானும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் சுக்கிரனும் அமர்ந்து இருப்பதால் சில மகர ராசி அன்பர்களுக்கு மற்றவர்களை அடக்கி ஆளக்கூடிய அதிகாரமும் நிலபுலன்களின் சேர்க்கையும் உண்டாகும். யாருடைய தயவையும் எதிர்பாராதவராக தாங்கள் இருப்பீர்கள். ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் கிடைக்கப் பெறுவீர்கள்.
குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். சில மகர ராசி அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் கிடைக்கும். சில அன்பர்களது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகம். கல்வி பயிலும் மாணவர்களுக்கு கல்வியில் நுட்பமான அறிவும் புகழும் உண்டாகும். தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவானும் ராசிக்கு 9ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் தங்களது உடல் ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. சில மகர ராசி அன்பர்கள் நேர்மையான முறையில் சம்பாதிக்கப்பட்ட பொருள்களையும் கூட இழக்க நேரிடும். சில அன்பர்கள் வேலையின் காரணமாக தங்களது குடும்பத்தை விட்டும் நண்பர்களை விட்டும் பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் நன்கு பலம் பெற்று அமர்ந்து இருப்பதால் நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் உண்டாகும். வாழ்க்கையில் உயர்ந்த நிலையினை அடைவதற்கான முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி மாலை முதல் செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் பணவரவு நன்றாக இருக்கும். நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். பகைவர்கள் கூட தங்களை விட்டு விலகி செல்வார்கள். செய்யும் தொழிலில் நல்ல வருமானம் வரும். செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி இரவு முதல் செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு வாகன வசதிகள் பெருகும். கௌரவம் உண்டாகும். மனைவியால் மகிழ்ச்சி ஏற்படும். செய்யும் தொழிலில் நல்ல வருமானம் வரும். வழக்குகளில் முன்னேற்றம் ஏற்படும். செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி காலை முதல் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் சில மகர ராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். எந்த ஒரு செயலையும் சற்று கூடுதல் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் மேற்கொள்வது மிக மிக நல்லது. குலதெய்வ வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். துர்க்கை வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். நிதானத்துடன் காரியங்களை மேற்கொண்டு வெற்றிகளை தன்வசமாக்கிக் கொள்ளக்கூடிய கும்பராசி அன்பர்களை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு பகவானும் ராசிக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாயும் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதனும் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சுக்கிரனும் அமர்ந்து இருப்பதால் கும்பராசி அன்பர்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் கிடைக்கப் பெறுவீர்கள். பல தான தர்மங்களை செய்து கொண்டு மனைவி மக்களுடன் இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். கல்வி பயிலும் மாணவர்களுக்கு கல்வியில் நுட்பமான அறிவும் புகழும் உண்டாகும். சில கும்பராசி அன்பர்களுக்கு வீடு வண்டி வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம். சில அன்பர்களுக்கு செய்யும் தொழிலில் மாற்றங்கள் நிகழும். தங்களது ஜென்ம ராசியில் சனி பகவானும் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு பகவானும் ராசிக்கு 8ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் வேலையின் காரணமாக சில கும்பராசி அன்பர்கள் தங்களது சொந்த ஊரை விட்டு வெளியேற நேரிடும். பெண்கள் விஷயத்தில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது. மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். தங்களது பேச்சில் கவனம் தேவை. செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் நன்கு பலம் பெற்று அமர்ந்து இருப்பதால் நல்ல மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். 4ஆம் இடமானது வீட்டை குறிப்பதால் 6 குளம் கடலோரத்தில் தங்களுக்கு புதிய வீடுகள் அமையும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். தாய்வழி சொத்துக்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி மாலை முதல் செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு சந்திரன் நன்கு பலம் பெற்று அமர்ந்து இருப்பதால் நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் உண்டாகும். வாழ்க்கையில் உயர்ந்த நிலையினை அடைவீர்கள். செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி இரவு முதல் செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். தங்களுக்கு இருந்த நோய்கள் தங்களை விட்டு அகலும். ஏராளமான பொருள் வரவும் தனவரமும் உண்டாகும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி காலை முதல் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு வாகன வசதிகள் பெருகும். கௌரவம் உண்டாகும். ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். மனைவியால் மகிழ்ச்சி உண்டாகும். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். விநாயகர் வழிபாடு தங்களது வினைகளை தீர்க்கும். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு மேன்மையை தரும். புத்திசாலித்தனத்தால் வெற்றிகளை தன்வசமாக்கிக் கொள்ளக்கூடிய மீனராசி என்பர்களே,
தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதனும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் சுக்கிரனும் அமர்ந்து இருப்பதால் மீனராசி என்பவர்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். கல்வி பயிலும் மாணவர்களுக்கு கல்வியில் நுட்பமான அறிவும் புகழும் உண்டாகும். தங்களுக்கு சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பல தான தர்மங்களை செய்து கொண்டு மனைவி மக்களுடன் இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். தந்தையின் வழியிலும் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் வெற்றியும் நல்ல லாபமும் கிடைக்கப் பெறுவீர்கள். தங்களது ஜென்ம ராசியில் ராகு பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் பெண்கள் விஷயத்தில் சற்று கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது மிக மிக நல்லது. தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சில மீனராசி என்பவர்களுக்கு கைக்கு எட்டிய தூரத்தில் இன்பங்கள் இருந்தாலும் அதனை அனுபவிக்க இயலாத சூழ்நிலைகள் ஏற்படும். மற்றவர்கள் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். புதிய ஆடைகள் கிடைக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி மாலை முதல் செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் நல்ல இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். நீர்நிலைகள் நிறைந்த பகுதியில் தங்களுக்கு புதிய வீடுகள் அமையும். தாயாரின் வழி நல்ல உதவிகள் கிடைக்கும். தாய் வழி சொத்துக்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். தங்களுக்கு கோர்ட்டில் ஏதேனும் வழக்குகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தால் அவற்றில் தங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் கிடைக்கும். செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி இரவு முதல் செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க்கையில் உயர்ந்த நிலையினை அடைவதற்கான முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி காலை முதல் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். தங்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். பகைவர்கள் தங்களை விட்டு விலகி செல்வார்கள். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்திற்கான கிரகங்களின் நிலைகள். ரிஷப ராசியில் குரு பகவான் அமர்ந்தும், மிதுன ராசியில் செவ்வாய் அமர்ந்தும், கன்னி ராசியில் சூரியன், புதன் மற்றும் கேது பகவான் அமர்ந்தும், துலாம் ராசியில் சுக்கிரன் அமர்ந்தும், கும்பராசியில் சனி பகவான் வக்ரத்தில் அமர்ந்தும், மீன ராசியில் ராகு பகவான் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய ராசிகள். துலாம் ராசி அன்பர்களுக்கு செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி மாலை 4:29 வரை சந்திராஷ்டமம் உண்டு. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி மாலை 4:29 முதல் செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி இரவு 10:35 வரை சந்திராஷ்டமம் உண்டு. தனுசு ராசி அன்பர்களுக்கு செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி இரவு 10:35 முதல் செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி காலை 7:07 வரை சந்திராஷ்டமம் உண்டு. மகர ராசி அன்பர்களுக்கு செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி காலை 7:07 முதல் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி மாலை 5:55 வரை சந்திராஷ்டமம் உண்டு. இந்த வாரத்திற்கான விரத தினங்கள். கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி வருகின்றது.